காரணம் என்னன்னா எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சிருக்கிற ஏட்டுல எல்லா வார்த்தைகளும் சரி அப்படின்னா 4 பேருக்கு முன்னாடி நான் சொல்லணும். அதுக்கு இந்த 4 பேரும் சரி ஏத்துக்கணும்ல. வரும் பொழுதுமா அந்த மாதிரி ராசாத்தி நீ எழுதுனதெல்லாம் கேட்க போறியா சொன்னா கோவம் வராதா? எதுக்குதான் நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கிழிச்சு போட்டு போச்சுக்குவோம். அதுதாங்க சொல்ல வரேன். ஏன்னா சத்தம்லாவே சபைக்கு வரக்கூடாது, அந்தம்லாவே அவைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. படிச்சது மாற்றப்பட்டா எழுதின ஏட்ட கிழிச்சான்னா கம்பர் ஒட்ட கூத்தரும் ராமாயணத்தை தமிழாக்கம் பண்ணணும்னு சொல்லி சோழ மன்னன் சொல்லிட்டாரு. வேற மன்னர் சொல்லிட்டாரு. 2 பேரும் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா முதல்ல எழுத ஆரம்பிச்சாருன்னா ஒட்ட கூத்தரத்தை எழுதினாரு. ஒட்ட கூத்தர் வெட்டப்பட்ட தலைகள் ஒட்டப்பாடி காலத்தினால ஒட்ட கூத்தர் பேர் வந்துச்சு. ஆனா அவருக்கு வெட்டின ஒரு தலை வந்து திரும்ப ஒண்ணு சேர்ந்து உயிர் வரணும் வராது. அப்படி கவிவாடி வெட்டின தலையெல்லாம் ஒட்ட வச்சு மறுபடியும் உயிர் வர வச்ச புலமை யாருக்கு இருக்கு? ஒட்ட கூத்தனுக்கு இருந்து. ஆனா அவர் சிறு வயதுல ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய திருஞான சம்பந்த பெருமாளுக்காக திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு பேரு பூம்பாவின்னு பேரு. அந்த பொண்ணுக்கு சிறிய குழந்தையா இருக்கும்போது அரவந்தீண்டி இறந்துருச்சு. இறந்த பிள்ளைய எடுத்து நல்லா எல்லாம் அடக்கம்லாம் பண்ணி எரிச்சு சாம்பல் ஒரு கலையத்துல எடுத்து அப்பா வச்சிருக்காரு. நம்பியாட்ட வச்சிருக்கிறாரு. எப்ப வந்தாலும் வரும் பொழுது அவருக்கு சொந்தமா இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சோம். இதை வச்சிருந்து அவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சம்பந்த பெருமான் வர்றாரு. வந்தவர் பருவத்தோட வர்றாரு. வந்தவர்கிட்ட கொடுக்குறாரு. எடுத்து அப்பா ஐயா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. இந்த பொம்பளை பிள்ளைய உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு சிறு வயதுல இறந்துட்டா. இறந்தாலும் உங்களுக்கு எப்ப நான் முடிவு பண்ணணும் அந்த குழந்தை உங்களுக்கு சொந்தமானது அதோட அஸ்தி இருக்குந்தாங்கன்னு கொடுத்தாரு. தமிழுக்கு உயிர் வரப்பு வைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றோம்ல. ஆனா தமிழ்ல நம்ம நினைக்கிறது இல்ல. நினைக்கிறவங்களுக்கு உண்டு எப்பொழுதுமே. அதுக்கு எப்போதுமே பிரதிபலன் உண்டு. அப்ப அந்த கலையத்தை கொடுக்குறாரு. கலையத்தை